இந்த ஒரு தொகுப்பில் கனவுகள் எனும் பொதுவான நூலில் பின்னிப் பிணைந்த இதுவரை அதிக கவனம் பெறாத இயற்கையின் கூறுகளையும் வாழ்வின் நிழற் காட்சிகளையும் வெவ்வேறு இலக்கிய வடிவங்களில் தலைசிறந்த கவிஞர்களின் பாணியில் ஒப்பிட்டு வழங்குகிறேன். தலைப்பு: கனவு திணை, நிழலின்று நீர்வரை. பகுதி 1. மண்ணின் இரகசிய வாழ்க்கை, பாரதியாரின் பாணியில் புது கவிதை. தலைப்பு: பூமி தாயின் பாதாள பெருங்கனவு. மண்ணின் கீழே மறைந்திருக்கும் யுகத்தின் கதையே, வேரின் நாக்கு நீரின் இரகசியம், ஆழமறிந்த அகண்ட தவமே. சிறுவித்தின் பெருங்கனவே, இருளில் பூக்கும் ஈரத்தின் உருவே, பூஞ்சைகளின் புதிர்கூட்டம், பூமி தாயின் பாதாள பெருங்கனவு. உலகக்கே உயிரளிக்கும் உன்னத கூட்டம், சூரியன் காணா சோலை, மௌனமாய் நடக்கும் மாபெரும் நாடகம். சக்தி சக்தி எங்கும் சக்தி, விதிமாறிச் சுழலும் வேதத்தின் வேர், இரும்பை போல இறுகி நின்றோம், இதோ மண்ணை உடைத்து மேலெழும் புரட்சி. விழி விழி பூமி, விண்ணை நோக்கி விழி, வேர்களாய் ஓடும் விடுதலை பெருங்குரல் இது. பகுதி 2. நிழல்கள், பிம்பங்கள், எதிரொலிகள். சங்க இலக்கிய அகத்திணை பாணி. தலைப்பு: நிழல் பேசும் நெஞ்சம். நெய்தல் திணை, பிரிவால் வாடும் தலைவியின் பேச்சு. அன்றில் துணை கூவும் அலையெழும் மாலை பொழுதிலே, தலைவர் சென்ற தனிவழி நினைந்து என் மனம் தவிக்குமால். நான் என்ற நிழலும் அவர் பிம்பம் என்ற நீரும் இன்றெனக்கு தனித்து இயங்கா உயிராயிற்றே. குளத்தில் அசைந்தாடும் குவளை பிம்பமே, அது நம் காதல் கண்கள் கண்ட ஓவியமோ? மாமலை சாரலில் மான் கூட்டத்தின் ஓசையை திரும்பத் தரும் எதிரொலியே, என் மனத்தின் மௌனக் குரலை மட்டும் ஏன் அவருக்கு எடுத்துரைக்க மறுத்தாய்? நிழல் நீழும் நேரம் போல என் ஏக்கம் நீழுதே, பிம்பம் மறையும் நீர்க்குமிழி போல அவர் நினைவு அகலுமோ? அலைகள் போல எதிரொலித்தும் அவர் வாராத தனிமை இதுவோ? பகுதி 3. ஓசைகளுக்கு இடையிலான மௌனம். வைரமுத்துவின் கவிதை நடை. தலைப்பு: இடைவெளியில் ஒரு இரகசியம். பறவை சத்தம் அடங்கும் கணத்தின் வெளியில் ஒரு மௌனம் விரியும். அது பறந்து போனதற்கான கவலை அல்ல, பிரிதொரு குரலுக்கு தயாராகும் பிரபஞ்சத்தின் சுவாசம். காற்று நகரும் பொழுதுக்கும் அடுத்த சலசலப்புக்கும் நடுவே மரக்கிளையின் இலைக்கு ஒரு இடைவெளி. அதில் உறங்கி கிடக்கிறது உலகத்தின் அமைதி. பேசி ஓய்ந்த அலையின் காலடியில் ஒரு பெருங்கவிதை. கடல் காற்றில்லை, மௌன பெருமூச்சு. பேச்சு தொடங்கும் முன் நீ பார்க்கும் ஒரு நொடியில், என்னவளே, நம் காதல் ஒளியேறுமே. மௌனம் என்பது ஒளியின் மறுபக்கமன்று, ஒலிக்குள் இருக்கும் ஓர் ஆழமான இரகசியம். அதனை கனவில் கேட்டால் விழிப்பின் அர்த்தம் விளங்கிடுமே. பகுதி 4. மறக்கப்பட்ட ஆழ்கள், வறண்ட ஏரிகள். புதுமை பித்தன் அல்லது நா. பிச்சமூர்த்தி பாணியில் சமூக விமர்சன கவிதை. தலைப்பு: காய்ந்த ஏரியின் விதை. ஓரடி நிலத்திலே உழுதிட்டான் விவசாயி, உன் மீது படர்ந்திருந்த களைகளைப் போல. இன்றோ இது ஏரி அல்ல, ஏமாற்றத்தின் பெரிய பள்ளம். அடிமண் புதைந்து கிடக்கும் 1000 வருடத்து சரித்திரம். நான் முப்போகம் பார்த்த முக்கண் என வறண்ட ஏரி சொல்லும். சங்க காலத்து தலைவனும் தலைவியும் நீராடிய புனிதம். என் நெஞ்சில் மிதந்த தெப்பம் இன்று தெருநாயின் தாகம் தணிக்க பயன்படும் ஓர் ஒற்றை கிணறு. மீண்டும் கனவில் வெள்ளம் கண்டேன். வெள்ளமல்ல, அது பழைய நினைவு. என் ஆழம், என் மீன்கள், என் கரையில் ஆடிய பிள்ளை கூட்டம். என்னை மறந்த மாந்த கூட்டத்தை நான் மறக்கப் போவதில்லை. அடுத்த மழை வரும். ஆற்றின் கதையை, ஏரி அழியும் கதையை அவர்கள் நினைவிலேயே எழுதி காட்டுவேன். கனவு திணை நிறைவுரை. மனிதனின் கனவு மனதின் ஆழத்தில் இருப்பது போல இயற்கையின் பல இரகசியங்கள் மண்ணின் கீழே, ஓசைக்கு இடையே, பார்வைக்கு அப்பால் ஒளிந்திருக்கின்றன. இந்த இரகசியங்களை வெளிக்கொண்டு வரும் கனவு தமிழ் கவிதைக்கு என்றும் ஒரு வரப்பிரசாதமே. மீண்டும் ஒரு கனவு திணையில் சந்திப்போம்.